அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய். நம்ம இப்போ பாபாவுடைய சாய் சச்சரித்திரால 4வது அத்தியாயம் போக போகிறோம். 3 அத்தியாயம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 4வது அத்தியாயத்தில் ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம், ஞானிகளின் வருகை, ஷீரடி ஒரு புண்ணிய தீர்த்தம், சாய்பாபாவின் தோற்றம், கௌலி பூவாவின் கருத்து, விட்டலின் பிரசன்னம், ஷீர்சாகரின் கதை, பிரயாகையில் தாஸ்கனுவின் குளியல், சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீரடி விஜயமும், 3 சத்திரங்கள். இவ்வளோ டாப்பிக்கையும் 4ஆம் அத்தியாயத்தில் கொடுத்துருக்காங்க. முந்தைய அத்தியாயத்தில் சாய் சச்சரித்திரத்தை எழுத தூண்டிய சூழ்நிலைகளை விவரித்தேன். இப்போது ஷீரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன். ஞானிகளின் வருகை. கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார், அத்தியாயம் 4 ஸ்லோகம் 7-8, தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன். நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கின்றேன். இதுவே பகவானின் அவதார நோக்கம். பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்பூ உலகில் தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் நிறைவேறும் முகமாக தமக்கே உரிதான முறையில் உதவி செய்கிறார்கள். உதாரணமாக, இருமுறை பிறப்பவர், அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் தங்கள் கடமைகளை புறக்கணிக்கும் போதும், மேற்குலத்தவரின் உரிமைகளை தவறான முறையில் பறிக்க சூத்திரர்கள் முயலும் போதும், ஆண்மஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும், தன்னைத்தான் ஒவ்வொருவரும் மெத்த பிடித்தவன் என்று எண்ணும் போதும், தடுக்கப்பட்ட அகராதிகளையும் போதை தரும் குடிப்பொருளையும் ஜனங்கள் உட்கொள்ளும் போதும், மதமெனும் போர்வையில் மக்கள் தகாத காரியங்களை செய்யும் போதும், பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் போதும், மறையவர் சந்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும், யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும், மனைவி மற்றும் மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத்த தலைப்பட்டு முக்தி எனும் உண்மை நெறி நின்று வழி தவறி போகும் போதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள். தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கல்லங்கரை விளக்கை ஒப்ப சேவை செய்து நமக்கு மெய்நறியை காண்பிக்கிறார்கள். இவ்வாறாக பல ஞானிகள் நிவ்ருத்தி, ஞான்தேவ், முக்தாபாய், நாம்தேவ், கோரா, கோனாயி, ஏக்நாத், துகாராம், நரஹரி, நர்சிபாயி, சஜன்கா சாயி, சவதா, ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பிக்க தோன்றவே செய்தனர். இவ்வகையில் இறுதியாக ஷீரடி சாய்பாபாவும் விஜயம் செய்தார். அப்போ ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு குருமார்கள் தோன்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்தியாவில் பாரதத்தில் எடுத்தோன்னா, இப்போ பாபா வாழ்ந்துட்டு இருக்க காலத்திலேயே நார்த்தில் ஒரு 5-6 குருமார்கள் இருந்திருக்காங்க. பாபாஜானு, மேஹர் பாபா, உபாசினி மகாராஜ், இந்த மாதிரி நம்ம கஜானன் மகாராஜ், இவங்கெல்லாம் பாபா வாழ்ந்த காலத்திலே இருந்திருக்காங்க. பாபாவுக்கு முந்தைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கல்கோட் மகாராஜ் இருந்திருக்காரு. அதே நேரம் நம்ம சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளலார் இருந்திருக்காரு, ரமணர் இருந்திருக்காரு, ராமன் சுவாமிகள் இருந்திருக்காங்க, இன்னும் எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. அப்போ இந்த காலத்தில் கம்யூனிகேஷன் நிறையா இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக கூகுளில் போட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வடநாட்டில் இத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நம்ம தென்னிந்தியர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தென்னிந்தியாவிலையும் நிறைய சித்தர்கள் இருக்கிறது வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதோடைய இதன் காரணமாக தான் நம்ம யூடியூப் சேனல் மூலயமா நிறைய மகான்களை பற்றி, வடநாட்டிலையும் நிறைய மகான்கள் பாபாவோடு இணைந்திருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம மகான்களை பற்றின 3வது பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பாபாஜான் அந்த அம்மையாரை பற்றி பார்த்தோம், நரசிம்ம சுவாமிஜி அவங்கள பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கும் இன்னும் ஒரு சில மகான்களை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ சச்சரித்திராலே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ மகான்கள் இருக்காங்க பாருங்களேன். யார் இருக்கா? ஞானதேவ், நிவ்ருத்தி, முக்தாபாய், நாம்தேவ், கோரா, கோனாயி, ஏக்நாத், துகாராம். நம்ம நைட்டு ஆர்த்தியே பாடுவோம். ஞானதேவ் அந்த குருவுக்கும் துகாராமுக்கும் பாபாவுடைய ஆர்த்தியிலேயே இவங்க 2 பேருக்கும் நைட் ஆர்த்தி உண்டு. ஆரத்தி ஞானராஜா அப்படிங்கிறதும் ஆரத்தி துகாராமாங்கிறதும் இவங்க 2 பேருடைய ஆர்த்தி தான். ஆனால் இப்போ நம்ம அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா. நம்மள சிலருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாது. ஓகேங்களா. நம்ம இவங்களெல்லாம் பற்றி கூட நம்ம பின்னாடி ஒவ்வொருத்தரையாக நம்ம பார்ப்போம்.
அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வந்து குருமார்கள் வந்து தோன்றவே செய்கிறாங்க. தோன்றி என்ன பண்ணுறாங்க, அந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணுறாங்க. ஒரு ஒரு குரு ஒரு காலகட்டத்தில் தோன்றுறாரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, இப்போ பாபா தோன்றும் போது இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அப்போ பாபா ஒரு அந்த மாதிரியான ஒரு அவதாரம் எடுத்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை நிலைநாட்டினார். அது வந்து இப்போ வரைக்கும் ஷிரடியில் வந்து தொடர்ந்து 2 பேராலுமே பாபா வணங்கப்படுறாருன்னு நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் எல்லா குருமார்களுமே ஒவ்வொரு வேலைக்காக அவங்க தன்னைத்தானே அவதரித்து கொண்டு வந்த வேலையை முடிச்சோன்னா அவங்களே மறைஞ்சிடுறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஷிரடி ஒரு புண்ணிய தீர்த்தம். அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆற்றங்கரை மிகவும் அதிர்ஷ்டம் படைத்ததாகும். ஏனெனில் அது அநேக ஞானிகளை ஈன்றும் புறந்தும் அடைக்கலம் கொடுத்தும் இருக்கிறது. அவர்களுள் முக்கியமானவர் ஞானேஸ்வர். ஷிரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோப்பர்காம் தாலுக்காவில் தான் இருக்கிறது. கோப்பர்காவில் உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் ஷிரடிக்குள்ள வழியை அடைகிறீர்கள். 9 மைல்கள் சென்றதும் மீம்காவை அடைகிறீர்கள். அவ்விடத்திலிருந்து ஷிரடி தெரிகிறது. கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கனகாப்பூர், நரசிம்மவாடி, ஔதும்பர் போன்ற மற்ற புனித கஷேத்திரங்களைப் போன்று ஷிரடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும். காமாஜி செழித்து விளங்கியதை போன்றும் ஆசீர்வதித்துமான பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள மங்கள்வேதாவை போன்று, சமர்த்த ராமதாஸ் சஜன்கட்டில் விளங்கியதை போன்று, நரசிம்ம சரஸ்வதி நரோபாச்சாரிவாடியில் விளங்கியதை போன்று சாய்நாத் ஷிரடியில் செழித்து விளங்கி அதை வாழ்த்தினார். இங்கே எவ்வளோ உதாரணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஷிரடி வந்து எங்கே இருக்குது? அகமத் நகர் ஜில்லாவில் கோப்பர்காவ் தாலுக்காவில் இருக்குது. கோப்பர்காவ் அந்த இதை தாண்டினா ஒரு கோதாவரி நதி இருக்குது. அங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் 9 மைல் தொலைவில் ஷிரடி இருக்குது. இப்போ வந்து ஷிரடி வந்து எப்படி இருந்ததுன்னா, கோதாவரி நதி தீர்த்தங்கரையில், அதாவது இந்த கோதாவரி நதிங்கிறது நிறைய இந்த மாதிரி புண்ணியாத்மாக்களை வெளிக்கொண்டு வந்திருக்கான். நிறைய பேர் வந்து கோதாவரி நதி கரையில் தான் தோன்றியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் கண்ணுக்கு மக்களுக்கு புலப்பட்டிருக்காங்க. அதுதான் தோன்றியிருக்காங்கன்னா அர்த்தம். சரிங்களா? அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்கன்னு சரியாலாம் அட்ரஸ் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் மக்கள் கண்ணில் வந்து அவங்க அந்த நதிக்கரையில் தென்படுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கனகாப்பூர் கிருஷ்ணா எங்கே ஓடுது? கர்நாடகாவில் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கனகாப்பூர், நரசிம்மவாடி, ஔதும்பர் போன்ற மற்ற புனித கஷேத்திரங்களை போன்று ஷிரடியும் அறிமுகமானதும் புகழ் பெற்றதும் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு காமாஜி செலுத்து விளங்கி பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மங்கள்வேடாவை போன்றும், சமர்த்த ராமதாஸ் சஜன்கட்டில் எப்படி பிரசித்தி பெற்றிருக்காரோ, நரசிம்ம சரஸ்வதி நரோபாச்சி வாடியில் எப்படி பிரசித்தி பெற்றிருக்காரோ, அந்த மாதிரி சாய்நாத் ஷிரடியில் செழித்து விளங்கி அதை வாழ்த்தினார். இப்போ பாபாவுடைய சத்துவகுண ரூபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவின் ஷிரடி முக்கியத்துவம் பெற்றது. சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம். கடப்பதற்கு மிகவும் கடினமான இகவாழ்வை அவர் வென்றார். சாந்தி அல்லது மன அமைதி அவரின் அணிகலன், விவேகத்தின் பெட்டகம். அவர் வைணவ அடியார்களின் தாயகம் ஆவார். அவர் கர்ணனை ஒப்ப வள்ளல்களெல்லாம் தலை சிறந்த வள்ளலாக விளங்கினார். சாராம்சம் அனைத்தினின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார். அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை. அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலே எப்போதும் கவரப்பட்டார். இவ்வுலகப் பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அவரின் அந்தரங்கம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது. அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன. பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றே. புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை. அவரே எல்லா உயிரிற்கும் இறைவன் ஆவார். அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார். நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார். கஜல் பாடல்களை கேட்டார். ஆயினும் இம்மி அளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை. அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது. இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார். இவ்வுலகம் தூங்கும்போது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார். ஆழ்ந்த கடலை ஒப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது. அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தது. அவர் ஒரு இடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார். அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார். ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மியளவும் பிறழவில்லை. மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார். அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளைகளில் லெண்டி
அதாவது பூந்தோட்டம், சாவடி ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார். சித்தராயனும் சாதகரை போன்று நடித்தார். அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரமற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார். இவரே நமது சாய்பாபா. ஷிரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மதிக்கப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது. ஆலந்திய ஞானேஸ்வரும் ஃபைடனை ஏக்நாத்தும் உயர்த்தியதை ஒப்ப ஷிரடியை சாயை உயர்த்தினார். ஷிரடியின் புல்லின் அரும்புகளும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும். திருவடி துளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும். தமது அடியவர்களுக்கு ஷிரடி மற்றும் ஒரு பண்டரிபுரம், ஜெகநாதம், துவாரகை, காசி, ராமேஸ்வரம், பத்ரி, கேதாரம், நாசிக், திரம்பகேஸ்வரம், உஜ்ஜயினி, மகாகாலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர கோக்கர்ணம் ஒன்று ஆகியது. ஷிரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் ஆகும். அக்தி உலக உணர்வை தனித்து தன் உணர்வை எளிதில் வழங்குகிறது. சாய்பாபாவின் தரிசனமே நமது யோகா சாதனம். அவருடன் பேசுவது நமது பாவங்களை கைத்துற செய்யும். அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பது நமது திரிவேணி பிரயாகை நீராடல். அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும். அவரின் ஆணையே வேதம். அவரின் உதினா திருநீற்று பிரசாதத்தையும் உண்ணலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும். நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர், ராமர். அவரே நமது பரபிரம்மம். அவர் தாமே மாறுபட்ட இருவினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார். எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார். அவரின் இருப்பிடம் ஷிரடி ஆனாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப், கல்கத்தா, வட இந்தியா, குஜராத், தக்காணம், கன்னடம் ஆகிய வரைக்கும் விரிந்திருந்தது. இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தூரம் சாயியின் புகழ் பரவி எல்லா பகுதிகளில் இருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது. அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கணத்தில் அமைதி அடையும். பண்டரிபுர வீட்டில் ரகுமாயை செவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இது போன்ற ஒரு அடியவர் சொல்வதை கேளுங்கள். அதாவது இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எப்படி மற்ற எல்லாம் இவங்க இங்கே பார்த்தீங்களா, இந்த புக்கில் எல்லாம் வட இந்திய மகான்களை பற்றின குறிப்பு இருக்குது. புரியுதுங்களா? எல்லாமே பாபாவுடைய வட இந்தியாவில் இருக்கிற மகான்களை பற்றின எல்லா மகான்களும் இந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்காங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கிடையாது பாருங்கள். அங்கே ஷிரடிங்கிற இப்படி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே ஒரு பாபா இருக்காருங்கிறது நம்ம மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. கர்நாடகா வரைக்கும் அந்த மகாராஷ்டிரா பார்டரில் எந்தெந்த ஸ்டேட்டு இருந்ததோ அந்தந்த ஸ்டேட்டுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. இந்த பக்கம் குஜராத்து, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னடம், வட இந்தியாவில் பஞ்சாபு, கல்கத்தா, இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துக்கு மட்டும்தான் அவருடைய புகழ் மெதுவாக கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சரிங்களா? அது கூட அந்த பாபாவுடைய பக்தர்கள் யாராச்சும் என்ன சொல்லுவாங்க, அது மாற்று வேலை பார்க்கும்போது ப்ரமோஷன் வாங்கி வேறு ஊருக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேறு ஊருக்கு மாற்றல் ஆகி போகிறவங்களால அந்த ஊரில் பாபா தெரியப்பட்டார். அவங்க ஆஃபீஸில் முதல்ல தெரியும், அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க குடும்பத்தாருக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மெதுவாக ஷிரடிக்கு வர ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி தான் பாபா ஆரம்ப காலத்தில் தெரிய அதே மாதிரி பாபா நூற்றுக்கணக்கான கதைகளை சொல்லுவார் ஒரு நாளைக்கு. ஆனாலும் மௌன விரதத்துலேருந்து இன்னியளவும் பெற மாட்டாருன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே உண்டு. இவரே ஏழைகள் எடுத்தும் தீனர்கள் எடுத்தும் அவ்வளவு என்ன சொல்லுவாங்க, ஒரு பாபா நல்லா போட்டிருக்காங்க பாருங்களேன். அவருடைய தரிசனம் ஒன்றினாலே மக்களின் மனம் அமைதி அடையுமா. எப்படி அவங்க மனம் சுத்தமாக இருந்தாலும் சரி, சுத்தமாக இல்லைனாலும் சரி, இந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு வரைக்கும் கூட அது எல்லா பாபா டிவோட்டி ஷிரடிக்கு யார் போனாலும் அது பொருந்தும். இந்த ஒரு விஷயம் மட்டும், ஷிரடிக்குள்ளே போய் நம்ம இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயினில் போய் அங்கேருந்து பஸ்ஸில் போய் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் சண்டையை போட்டு ட்ரெயினில் உட்கார இடம் இருக்காது, பாத்ரூம் நாரும், நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள் காரணங்கள்லாம். இதெல்லாம் காரணங்கள். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அங்கேயும் பாபாட்டையும் இப்போல்லாம் லைனு 2 ஹவர் 3 ஹவர் லைனில் நின்று அவருக்கு உள்ளே அந்த லைனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு
இந்த ஒரு க்ஷணம் அப்படியே பூரிப்படைஞ்சு அமைதி அடைஞ்சிருவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம எதையுமே அவரை பார்த்த மாத்திரத்திலே அவ்வளவும் மறந்து போயிடும். நம்ம மனசு அந்த ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிடும். அதுதான் நம்ம மனசு சுத்தமாக இருக்கோ சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் சரி, பாபாவுடைய பார்வை அவரை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம மனசு வந்து அமைதி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கௌலி புகா அப்படிங்கிற ஒரு வயதானவர், 90 வயசை தாண்டினவர், பாபாவை முதல்ல ஷிர்டியில் பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம வந்து பகுதி 2 குரு பாகவதத்துக்கு வருவோம். இந்த குரு பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? 19, 20 பார்த்தோம் இல்லையா? சாதாரண மனித எண்ணத்திலிருந்து சத்குரு நிலைக்கு உள்ள பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு குரு பாகவதத்தில் 21 மற்றும் 22வது ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம். சரிங்களா? நுட்பமான பரப்பில் உட்புகுந்த பின் நீங்கள் புனித வெளிச்சத்தை கண்டீர்கள். சூஷ்ம லோகத்தை நுட்பமான சக்தியின் பரப்பது அனுபவித்த பின் நீங்கள் மானச லோகை மனதின் நுட்பமான பரப்பில் உட்புகுந்தீர்கள். மானசலோகை கடந்து மனதை நிர்மூலமாக்கியதன் மூலம் எல்லைகளால் ஆன நீங்கள் பரமம்சா என்ற, அதாவது தெய்வத்துடன் ஒன்று இணைதல் ஆன்மீக நிலையை அடைந்தீர்கள். இதுக்கு என்ன இது தெரியுமா? சாதாரண மனித இனத்திலேருந்து எப்படி சத்குரு நிலைக்கு பரிணாம வளர்ச்சியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? நுட்பமான பரப்பில் உட்புகுந்த பின் நீங்கள் புனித வெளிச்சத்தை, அதாவது நுட்பமான பகுதியை கண்டீர்கள். அந்த குருவானவங்க எப்படி பரிணாம வளர்ச்சி அடைகிறாங்கிறத பார்த்துட்ருக்கோம். சூஷ்ம லோகத்தை முதல்ல பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் மானச லோகத்தை பார்க்குறாங்க. மானச லோகத்துக்குள்ளே போனோடனே அதையும் கடந்து மனதை நிர்மூலமாக்கியதன் மூலம் நீங்கள் பரமம்சா என்ற, அதாவது தெய்வத்துடன் ஒன்றிணைதல் ஆன்மீக நிலையை அடைந்தீர்கள் அப்படின்றாங்க குருவை. அப்புறம் வந்து சூஷ்ம லோகே கரி பிரபேஷ தேக்கிலி சூஷ்மர பிரகாஷ சூஷ்மர அனுபவ பரே சலீலு மானச லோகரே மனுகு சேஷே நாசகலு மனலோககு ஜெயகலு மனலோகர ஊர்த்தவ ஜாயே பரமம்ச ஹேலு தூஹி. ஓகேங்களா? 21 மற்றும் 22வது ஸ்லோகம் இது. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்ட் 3ல் வந்து உபாசனி மகாராஜ், பாபாவுடைய எல்லா பக்தர்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து பாபாவுடைய வாழ்க்கை சரித்திரம் உபாசனி மகாராஜ் பற்றி பேசலைன்னா பூர்த்தி அடையாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து உபாசனி மகாராஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உபாசனி மகாராஜ்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அவர் வந்து பாபாவுடைய பக்தர். ஒரு இடத்துல வந்து நம்ம சொல்லியிருப்போம், பாபாவால் மட்டும்தான் அவருடைய பக்தரை வந்து அவருக்கு மேலே ஒரு படி வச்சு அழகு பார்க்கக்கூடியவர் சொன்னோம். பாபாவே நம்ம வந்து சாய்நாத் மகாராஜ்க்கு ஜெயின்னு சொல்லும் போது அவர் ஜெய் சொல்லும் போது தான் சாய்நாத் மகாராஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக நம்ம பேசும்போது பாபா அப்படிங்கிறோம். சாயி கூட 2வது பட்சம் தான் நமக்கு வரும். முதல்ல நமக்கு பாபா அப்படிங்கிறோம். பாபானா என்னது? அப்பா. முதல்ல அவர் வந்து பாபா. நம்ம அவர் வந்து சாய்நாத் மகாராஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் அவருடைய பக்தரான காசிநாத் கோவிந்த உபாசனி சாஸ்திரி அப்படிங்கிறவர், அவர் பேர் என்ன? காசிநாத் கோவிந்த் உபாசனி சாஸ்திரி அப்படிங்கிறவரை நம்ம உபாசனி மகாராஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 4 வருஷத்தில் பாபா அவரை உபாசனி மகாராஜ்னு மக்கள் கூப்பிடுற அளவுக்கு ஆன்மீகத்தில் உயர்த்தி ஒரு சத்குருவாக மாற்றி வச்சிருக்காரு. இதுதான் நம்ம பாபாவுடைய ஒரு தனித்துவமான ஒரு செயல். அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி தன்னுடைய சிஷ்யர்களையோ, பாபாவுக்கு எல்லாருமே பக்தர்கள் தான், சிஷ்யர்கள்னு யாரும் அதிகமாக இருந்தது கிடையாது. பாபாவுக்கு எல்லாருமே பாருங்கள் பக்தர்கள் தான். அவருடைய பக்தர்கள் வந்து
அவருடைய லைனை கரெக்டாக தெரிஞ்சு அவரை கை தூக்கி விடக்கூடியவர் பாபா. அதனால தான் பாபா கிட்ட பாபாவை கேட்டு பழகுங்க. இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. நம்மளை விட நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை எங்கே எப்படி கை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த காஷிநாத் கோவிந்த் உபாசனி சாஸ்திரி இவர் வந்து 1870 மே மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். மே 15 இல்லை மே 5 பிறந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 77 இவருக்கு உபநயம் பண்ணாங்க 7 வயசில். 94 வீட்டிலேருந்து முதல் முறையாக வெளியேறினார். 85 1885 முதல் மனைவியின் மரணம், 2வது திருமணம். 86 2வது முறையாக வீட்டை விட்டு வெளியேறுதல், அதன் பின்னர் அடிக்கடி வெளியேறுதல். 1990 கல்யாண் அப்படின்ட்டு மும்பைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிருக்காரு. போர்கட் குகையில் சமாதி நிலையில் இருந்திருக்காரு. 90 ஜூலை 21ஆம் தேதி சடானாவுக்கு திரும்புதல். சடானாங்கிறது அவருடைய பிறந்த கிராமம். சரிங்களா? 90 ஆகஸ்ட் 8 கோகுலாஷ்டமி என்று அவர் தந்தையை இழக்கிறாரு. 92 95 வரைக்கும் 1892 95 வரைக்கும் ஆயுர்வேதமும் சமஸ்கிருதமும் படிக்கிறாரு. அந்த ஆயுர்வேத டாக்டராக மாறுறாரு. சரிங்களா? அது மாதிரி 96 1905 வரைக்கும் நாக்பூர்லேயே வந்து அந்த டாக்டராக மாறுறாரு. நாக்பூரில் 10 ஏப்ரல் 10 ஓம்காரேஸ்வரரில் போய் அங்கே போய் அந்த யாத்திரைக்கு போகிறாரு ஓம்காரேஸ்வரர்கிட்ட. அங்கே வந்து மூச்சு விடுதல கஷ்டம் ஏற்பட்டு அதிசயமாக குணமாகறாரு. சரிங்களா? இந்த மூச்சு விடுறதுல பிரச்சனை வந்து 1911 திரும்ப அந்த பிரச்சனை ரொம்ப அவருக்கு அதிகமாகி ஒவ்வொரு யோகியாக தேடி செல்கிறாரு. என் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மகான்களாக தேடி 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 போகிறாரு, ஒவ்வொரு குரு கிட்டியா. 11 ஜூன் 27 முதல் முறையாக ஷிரடிக்கு வரார். அதுக்கப்புறம் 12 பிப்ரவரி 6 பாபாவின் மேலே ஆர்த்தி பாடல்களெல்லாம் இவர் ஏற்றிருக்கார் உபாசனி மகாராஜ். சரிங்களா? 12 ஆகஸ்டில் வேப்ப மரத்தின் அடியில் சாயி பாதுகாக்கலை. நம்ம இப்போ வேப்ப மரத்தடியில் குருஸ்தான் போனீங்கன்னா வேப்ப மரத்தடியில் பாபாவுடைய பாதுகா இருக்கும். அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறது இவர் தான் பண்ணியிருக்கார். சரிங்களா? 13 சாய்பாபாவின் உத்தரவின் பேரில் முதன் முறையாக குருவாக வழிபாடு செய்யப்படுதல். 13 ஜூலை 18 குரு பௌர்ணிமா அன்னைக்கு பாபா வந்து குரு பௌர்ணிமா இப்போ வருது இல்லையா, அந்த குரு பௌர்ணிமாவுக்கு பாபாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அப்போ ஒரு சிலரை பாபா வந்து அவருக்கு பூஜை பண்ணினதுக்கப்புறம் நேராக கண்டோபா கோயிலில் அவர் இருந்திருக்காரு. கண்டோபா கோயிலுக்கு போய் உபாசனிக்கும் எனக்கு செஞ்ச மாதிரி பூஜையை செய்ய அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பாபா அங்கே அனுப்பி விட்டுருக்காரு. 1913 வந்த குரு பௌர்ணிமா ஜூலை 18. அதே மாதிரி 14 17 3 வருஷம் திரும்ப ஷிண்டி, நாக்பூர், ஷிரடி மற்றும் பூனாவிற்கு செல்லுதல். பின்பு சகோரிங்கிறது ஷிரடி பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது அந்த கிராமம். அங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கார். 41 டிசம்பர் 22 வரைக்கும் அவர் வந்து திரும்ப எங்கே போகிறாரு, சடானாவுக்கு போகிறாரு. அவருடைய கைகளாலே 12 ஜோதிர்லிங்கத்தை அங்கே வந்து பிரதிஷ்டை செய்கிறாரு. 41 டிசம்பர் 24 திரும்ப சகோரியில் வந்து மகா சமாதி அடைகிறாரு. இப்போ இவரை பற்றி நம்ம வந்து வெறும் அவுட்லைன் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து அவரை பற்றின டீட்டெயிலான நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்ப்போம். எப்படி அவர் பாபா கிட்ட வந்தார், எப்படி ஷிரடிக்கு போனார், எப்படி அவர் மனசு மாறிச்சு, எப்படி பாபா அவருக்கு உதவி பண்ணாருங்கிறதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய்.